அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். பச்சை பட்டாணி ஒரு 1/4 கிலோ, ஒரு 300 கிராம் டபுள் பீன்ஸ் இருக்குங்க. நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸு, அது கூட சிக்கன் இதெல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி செய்ய போகிறேங்க. நீங்கள் வேணும்னா வெந்தயக்கீரை கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ கூட சேர்த்து செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. வெங்காயம் நல்லா வதங்கியதும் அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவே நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்ததால் நான் வெந்தயக்கீரையும் பொட்டேட்டோ ஸ்கிப் பண்ணிட்டேன். அது ரெண்டையும் நான் சேர்க்கலை. நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா வதங்கியதும் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 2-3 கூட போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா சுருங்கி வரணுங்க, இந்த அளவுக்கு வதக்கணும். சிக்கன் நல்லா வதங்கியதும் ஊற வச்சிருக்கிற இந்த டபுள் பீன்ஸ், பச்சை பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் அருமையாக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. சிக்கன் நல்லா வதங்கியதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஊற வச்சது டபுள் பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு, நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு 300 கிராம் டபுள் பீன்ஸு நைட் ஊற வச்சேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இது வெந்தயக்கீரை வதக்கிறதா இருந்தால் எண்ணெயிலே வதக்கணுங்க. அது இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கும். கஸ்தூரி மேத்தி கூட எண்ணெயிலே ஃபஸ்ட்டு சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேத்திலாம் போடுறதா இருந்தால் ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கியதும் கொத்தமல்லி தழை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. யாராச்சும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதை கூடயே சேர்த்து வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து ஃபேஸ்புக்கில் கூட எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 தக்காளி, 100 கிராமுக்கு அதிகமாகவே இருக்கும் தக்காளி, ஒரு 5 பீஸ் தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அதுக்கப்புறம் ஜார் வாஷ் பண்ணி அதில் இருக்கிற மசாலா தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சைட் டிஷ். பிரியாணி தோற்று போடும் இந்த சைட் டிஷ்க்கு முன்னாடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த சைட் டிஷ்ஷு. பூரிக்கூட ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்களும் இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ, வெந்தயக்கீரை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த கிரேவி. அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.